15 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி திமுக கட்சி தான். திமுக கட்சி தானே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தானே மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. என்ன திட்டத்தை கொண்டாங்க, எவ்வளவு நிதி கொண்டாந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க சொல்லிருக்கோம், நடந்தாய் வாழி காவிரி திட்டம் 14,000 கோடி கொண்டு வந்திருக்கிறோம். அண்ணா திமுக ஆட்சியில ஒடுக்கப்பட்ட கோரிக்கையை மத்திய அரசு ஏற்று அறிவிச்சது, அதை கூட நடைமுறைப்படுத்த மறுக்கிறாங்க. சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு 63,000 கோடி கொடுத்தாங்க. போர்ட் நிறைய நிதி கொடுத்திருக்கிறாங்க. நகாய் திட்டத்துக்கு நிறைய நிதி கொடுத்திருக்கிறாங்க. ரயில்வே திட்டத்துக்கு நிறைய கொடுத்தாங்க. ஆனா இவர்கள் சரியான முறையில் நிலம் எடுத்து கொடுக்காத காரணத்தில் பல திட்டங்கள் முடக்கி இருக்குது. நகாய் ரோடு அதிமுக ஆட்சி இருக்கும்போது 10 சாலைகளுக்கு நாங்க அங்க அனுமதி வாங்கணும், கிடப்பிலேயே போட்டாங்க. 5 வருஷம் கிடப்பில கிடக்குது. இந்தி முத கொண்டு வந்து யாரு? காங்கிரஸ் ஆட்சி இருக்கு. அப்ப எதிர்த்தது யாரு? திமுக. இன்னைக்கு யாரோட கூட்டணியில் இருக்காங்க? காங்கிரஸோட தான் இருக்கிறாங்க. இவங்க பேசலாமா? யோகி இருக்குதா சொல்லுங்க பார்க்கலாம். காலத்துக்கு ஏற்றவாறு நடிக்கக்கூடிய கட்சி திமுக கட்சி. திமுக தேர்தல் வாக்குறுதிகளை எவ்வளவு நிறைவேற்றிருக்கு நீங்க நினைக்கிறீங்க? 4 ரூபாய் கூட நிறைவேற்ற முடியல. முக்கியமான திட்டங்கள் எதுவும் நிறைவேற்றலையே. தேர்தல் ஆயத்த மாநாடு நடக்குமா ஸ்டேட் லெவல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லா கட்சியும் நடத்துறாங்க? அந்த மாதிரி எங்களதெல்லாம் அது மாதிரி இல்ல, அது மாதிரி நடக்கிறதில்ல. இப்ப தேர்தல் வந்து அருமையில் வந்துட்டுது. இன்னும் 1 மாசம் தானுங்க தேர்தல் வர இருக்குது. நாங்க எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா 181 இடத்துல எழுச்சி பயணத்தை முடிச்சு, 181 சட்டமன்ற தொகுதியில நானே நேரடியா போய் எழுச்சி பயணத்தை முடிச்சிருக்கிறேன். வர ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில நான் எழுச்சி பயணத்தை தொடங்க இருக்கிறேன். அதுக்கு பிறகு சென்னையில் இருக்கிற புறநகர் பகுதியில் இருக்கின்ற திருவள்ளூர் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் அந்த பகுதியில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தை மேற்கொள்ள இருந்து மாச இறுதிக்குள்ள. ஏங்க செல்லாத நோட்டுக்கு ஒரு நோட்டு இருக்குது, செல்லினா யாராவது பார்ப்பாங்களா? அது மாதிரி அவரை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? அது அவரு செல்லாத நோட்டு மாதிரி. செல்லாத நோட்டுக்கு என்ன வேல்யூ இருக்குதோ அதே வேல்யூ தான் அவருக்கு. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்கும்போது அவர்கள் ஆட்சியில் பெண் வேட்பாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எங்களுக்கு அதே மாதிரி கொடுப்போம். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கட்சியும் கொடுக்குது, அந்த அடிப்படையில் கொடுப்போம். யாரை போட்டா ஜெயிக்கும், யாரை போட்டா பெண் வளர்ப்பு, எந்த இடத்துல எந்த தொகுதியில் பெண் வளர்ப்பு இன்னைக்கு வலிமையா இருக்கின்றார்களோ அந்த இடத்துல பெண் வேட்பாளர் நிறுத்துவதற்கு எங்களுடைய இயக்கமும் முன்னோடியா இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெறவிருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வானது சென்னையில் ஏற்பட்ட ஹால் டிக்கெட் மற்றும் தேர்வு மைய குளறுபடியால் இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்காங்க. அதேபோல வேலூர்ல தெரியாம 171 பேர் இன்னைக்கு தேர்வு எழுதியிருக்காங்க. தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது கூட தெரியாம வேலூர்ல 171 பேர் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இப்படி நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் தான் விடியா திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். டிஎன்பிசி தேர்வு ஒரு முக்கியமான தேர்வு. இந்த தேர்வு கூட இந்த அரசு சரியான முறையில் நடத்த முடியாத ஒரு அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே பலமுறை ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறேன். இன்னும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்குக்கு நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வேற அண்மையில் கொடுத்திருக்கிறாங்க. யுபிஎஸ்சி தேர்வு செய்யப்பட்டு மாநில அரசுக்கு அனுப்பப்பட்ட அந்த பட்டியலில் மாநில அரசு உரிய காலத்தில் சட்ட ஒழுங்கு டிஜிபியை நியமிக்காமல் இருந்தா உச்சநீதிமன்றத்தை நாடலாம் என்று ஒரு செய்தி வெளியில் வந்திருக்குது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வந்த பிறகு கூட இதுவரை யுபிஎஸ்சி தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட டிஜிபி பட்டியலில் ஒருவரை நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபியை நியமிக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு திறமையற்ற அரசாங்கம் இன்னைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது.